வணக்கம் geeks, welcome to Phone Arena Tamil. So G54 தொடர்ந்து G64 எப்போ வந்துச்சு? செப்டம்பர் மாதம் வந்துச்சு. கரெக்ட் கேப் தான், ஒரு 6 மாதமா கேப். 6 மாதம் ஆயிடுச்சாடா? சரி, ஏதோ ஒன்று 5 மாதத்துல. ஆனால் இது இத்தனைக்கு வேற சீரிஸ். 7 மாதமே ஆயிடுச்சு. அது வந்து 54, இது வந்து 64. அதே தான், அதோட சக்ஸஸர் தான் இது. இல்லை, நம்பர் மாறுது இல்லை, நம்பர் மாறும். ஆனால் கிட்டத்தட்ட எல்லாமே சிமிலர் இதுவாக தான் இருக்கு. ஆமாம். ஸோ பேக்கேஜிங்கும் இந்த வாட்டி வந்து புதுசாக இருக்கு. இந்த வாட்டி ஒரு டிஃப்ரெண்ட் பேக்கேஜிங்காக இருக்கு. ஸோ இந்த கலர் யூஸ்வலாக வந்து நம்ம ஜிகுன்னு எல்லாமே போட்டிருக்கோம். ஆமாம். இப்போ வந்து பிளாஸ்டிக் ஃப்ரீ பேக்கேஜிங்னு போட்டு ஸோ இதெல்லாமே போட்டாங்க. ஸோ இதோட நம்மக்கிட்ட இருக்கிறது ஹைஎண்ட் மாடல் 20,000 போட்டிருக்கு. 12GB மாடல், 12/256. இங்கே இருக்கும் பாருங்கள், 12/256 மின்ட் க்ரீனு. இதை தவிர லைலாக் கலர் ஒன்று இருக்குது, ப்ளூ கலர் ஒன்று இருக்குது. ஓகே, சூப்பர். ஸோ சார் வேல்யூ வந்து 1.07. இது வந்து ஹெச்ஆர். பாடி சார் வந்து 1.09. ஓகே. ஸோ பேக்கில் என்னெல்லாம் போட்டிருக்கு? 50 MP அட்வான்ஸ்டு 50 MP கேமரா வித் ஓஎஸ் இருக்குது. ஓகே. 6000 mAh பேட்டரி, 30W டர்போ பவர் சார்ஜிங் போட்டிருக்கு. சார்ஜர் இருக்குது. ஸோ அப்படி என்ன தான் பிளாஸ்டிக் ஃப்ரீ. ஸோ இதில் வந்து ஆல்ரெடி கேஸ் போட்டு தான் இருக்கும். இது வரை யூசர் மேனுவல் இருக்குது. ஓகே, வாரண்டி டீட்டெயில்ஸ், யூசர் மேனுவல். ஸோ 30 வாட்டு இவங்க போட்டிருப்பாங்க. ஏதோ 33 வாட்டு சார்ஜ் ஆகும். 33 வாட் சார்ஜர் வந்து இருக்குது. ஓகே, டைப் ஏ தான், டைப் ஏ டு சி. ரைட்டு. ஸோ பாக்ஸ் கண்டென்ட்ஸ்லாம் இப்படி இருந்தாலும் ஃபோன் பார்க்க கொஞ்சம் ரீஃபைண்டாக, கொஞ்சம் பாலிஷ்டாக ஃபீல் ஆகுது. ஸோ போன இது மாதிரியே தான் இருக்குது. ஆனால் கலர்ஸ் வந்து நடி புதுசாக இருக்குது. இது PMMA, அவங்களோட PMMA பேக் தான் இருக்குது. ஓகே. ஸோ ஃபுல்லாக மேட் ஃபினிஷ் தான் இருக்கும். ஸோ அதனால் ஸ்க்ராட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஃபிங்கர் பிரிண்ட் எதுவும் ஒட்டாது. ஸோ 2 கேமரா வந்தாலும் நல்ல கேமரா இல்லையா? ஸோ இதுலேயே அதான் மெயின் கேமரா வந்து 50 MP OS இருக்குது. 8 MP அல்ட்ரா வைடில் போன வாட்டி மாதிரியே தான். அதுலேயே வந்து டெப்த்தும் இருக்காகும், மேக்ரும் எடுக்க முடியும். ஓகே. ஸோ இதில் 3.5 ஆடியோ ஜாக் இருக்குது. ஓகே. பிரைமரி மைக்ரோஃபோன், USB Type-C, ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் தான். டால்பி அட்மாஸும் இருக்குது. மேலே வந்து டால்பி அட்மாஸ் போட்டிருக்கு. செகண்டரி ஸ்பீக்கரும் போட்டிருக்கு. ஏன்டா அந்த இதெல்லாம் கிடையாதுல்ல? ஐஆர்லாம் கிடையாது, ஹைப்ரிட் தான். ஆமாம், ஹைப்ரிட் தான். பரவாயில்ல, இன்னும் மெமரி கார்டு கொடுக்குறான். ஸோ சிங்கிள் சிம் போட்டு யூஸ் பண்ண வேண்டியதான். ஹைப்ரிட் தான். ஸோ சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் தான் ஆல்ரெடி செட்டப் பண்ணியாச்சு. டக்குன்னு ஃபாஸ்ட்டாக இருக்குது. கிட்டத்தட்ட அதே டிஸ்பிளே மாதிரி தான் இருக்குது. LCD தான், 120 Hz. பாட்டம் பெசல் கொஞ்சம் பெருசாக தான் அப்போ இருக்கும். கோடு விழாது. பாட்டம் பெசல் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். ஓகே. டிஸ்பிளே செட்டிங்ஸ், டார்க் தீம், ரிஃப்ரெஷ் ரேட் வந்து ஆட்டோ 120. ஓகே. நைட் லைட்டு, சேச்சுரேட்டட்ல இருக்கா? சூப்பர். ஸ்க்ரீன் ரெக்கார்டிங், 3 ஸ்டாக் அண்ட் ட்ரைவ் தாங்க. அந்த இது இன்னும் மாத்தலையா வச்சா? இவங்க ஏதோ ஹலோ யூஐன்னு ஒன்று கொண்டு வரதா சொல்லி நிறைய இடத்துல பார்த்துக்கிட்டு இருக்கோமே. சைனாக்கு பெஸ்ட் வருமோ? டாப் எண்ட். ஆனால் ப்ளோட்வேர் இல்லை. ஆனால் இந்த மாதிரி ஷாப்பிங்கு, என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு இதுக்கு போனாங்கன்னு வைங்க, ஏதோ ஒரு இது மாதிரி ஏதோ ஒன்று ஓப்பன் ஆகுது. இது வேணால் அன்இன்ஸ்டால் பண்ணலாம். ஆனால் இது 2 தான் இருந்தது. ஓகே. அதோட கேம்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் ஏதோ ஒரு கேம் இருக்குது, அவ்வளோதான். வேறு எதுவும் ப்ளோட்வேர் மாதிரி இல்லை. அப்புறமா இந்த மோட்டோ ஸ்விட்ச் இது இருக்குது. ஓகே, அவ்வளோதான். எக்ஸ்ட்ரா ஆப்ஸ் இது லிங்க்டின் மட்டும் ப்ரீ இன்ஸ்டால் இருந்துச்சு. ஓகே. அதெல்லாம் நம்ம இன்ஸ்டால் பண்ணது. ஸோ எப்படி இருக்குது டிஸ்பிளே அண்ட் ஸ்பீக்கரு? டிஸ்பிளே HDR. அதனால் அந்த பக்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க போல் இருக்குல்ல. இதுக்கு முன்னாடி HDRல வந்து 720p தான் வரும். பீக் பிரைட்னஸ் அதே மாதிரி தான் இருக்குது நினைக்கிறேன். 560 nitsா, அதாவது பீக் பிரைட்னஸ் கட்டுருக்கு. பட்டன் பெசல் கம்மி பண்ணலாம், ஆனால் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் தெரில. பரவாயில்ல, சாம்சங் 40,000 ரூபாய்க்கு இந்த பெசல் தருவான். இவங்க 15,000க்கு தானே தர போகிறாங்க. பரவாயில்ல, நல்ல குவாலிட்டி LCD ஸ்க்ரீன் தான். வியூவிங் ஆங்கிள்ஸ் ஓகே. பரவாயில்ல, நல்லா இருக்கு. அந்த வால்யூம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது ஆரம்பமே. டால்பி எனேபிள்ட்? எஸ், ஆல்ரெடி எனேபிள். இது சாம்சங் M55 லவுடாக இருக்குது. நல்லா இருக்குது. அந்தளவுக்கு ஒன்று இறையிற மாதிரி தெரியல. ஹை சவுண்ட்லையும் நல்லா இருக்குது. குட் ஒன். ஸோ அப்போது டிஸ்பிளேல மீடியா கன்சம்ஷனுக்கும் இது யூஸ் பண்ணிக்கலாம். அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 14. அப்டேட்ஸ் ஏதாவது சொன்னாங்களா? வச்சு அப்டேட்ஸ் வந்து Android 15 வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஆல்ரெடி Android 14 இருக்குது. 3 years செக்யூரிட்டி அப்டேட்ஸ் வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஓ, 1+2. ஓகே. 1+2 இல்லை, 3. அதுதான்டா, ஒரு வருஷத்துக்கு வந்து எப்படியும் செக்யூரிட்டி பேட்ச் இல்லாமல் மெயின் அப்டேட் தர மாட்டாங்க. அதுக்கப்புறம் 2 வருஷத்துக்கு செக்யூரிட்டி பேட்ச். 2 வருஷம் வரும். ஓகே. மொத்தம் 3 years. 3 years.
ஓகே ஓகே. ஸோ ஸ்டாக் அண்ட் ரைட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஆல்ரெடி மோட்டோலாம் பார்த்துருப்பீங்க. பேட்டரி லைஃப் தான் சூப்பராக இருக்கும். ஏன்னா 6000 mAh இருக்குது. ஓகே. ஸோ அந்த ஓவர் சார்ஜ் ப்ரொடெக்ஷனு, இந்த ஃபீச்சர்ஸு இது எல்லாமே இருக்குது. டிமென்சிட்டி 7025 வந்து ஸ்லைட்லி ஓவர் கிளாக்டு. ஓகே. இதுக்கு முன்னாடி 913 இருக்குல்ல, அதோட உல்ட்டா தான் வந்து 7020. ஸோ அதோட ஸ்லைட்டாக ஓவர் கிளாக்டு இது இருக்குது பெர்ஃபார்மன்ஸு. ஸோ ஓவராலாக பார்க்க போனால் யாராவது G54 வச்சுருக்கீங்கன்னா உங்கள் ஃபோன் தாங்க இது. என்ன கொஞ்சம் லைட்டாக பர்ஃபார்மன்ஸ் ஆஸ்பெக்டில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஃபீல் ஆகும். நேவாட்ஸு வேறு எதுவும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. அதுதான் கேமரா பொறுத்த வரைக்கும் அதே கேமரா தான், எதுவுமே சேஞ்ச் பண்ணல. ஸோ 1x 2x இது வரைக்கும் 8x வரைக்கும் போகும். தேவைன்னா மேக்ரோ ஆன் பண்ணிக்கலாம் நீங்கள், அவ்வளோதான். ஆமாம், இதுலேயே வந்து மேக்ரோ இருக்குது. ஸோ அல்ட்ரா வைட் மேக்ரோ இதுலேயே எடுத்துக்கலாம். அல்ட்ரா வைட் வந்து 0.5x போனேன் இது மாதிரி. ஸோ அதோட டெப்த்தும் இதுவே அல்ட்ரா வைடே வந்து டெப்த்து பார்த்துக்கும். ஸோ போர்ட்ரேட்டுக்கு யூஸ் ஆகும். நல்ல விஷயம் வச்சா. ஸோ நைட் மோடு, அப்புறம் இதில் தான் ஸ்பாட் கலர், நம்ம மோட்டரோல எல்லாத்தையும். சரி, 6000 mAh பேட்டரி இருக்கு, அப்போ மேசிவாக இருக்குமாடா பேட்டரி லைஃப்? ஓகே, ஆப்டிமைசேஷனில் தான் இருக்குது உங்களுக்கு. ஓகே. ஸோ வீடியோ பொறுத்த வரைக்கும் 1080p தான் மேக்ஸிமம் ரெக்கார்ட் பண்ண முடியும். ஆனால் 60 fps போட்டிருக்கீங்க. ஓகே ஓகே. செட்டிங்ஸ் போய் எதாவது மாற்றலாமா? ஃபோட்டோஸ் தான் வருதா? வீடியோவில் ஏதாவது இருக்கா? ஆடியோ ஜூம் இருக்குது, எஃபிஷியன்ட் வீடியோஸ் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகே, அவ்வளோதான். ஸோ ஃப்ரண்ட் கேமராவும் அந்த 16MP கேமரா தான், போன வாட்டி யூஸ் பண்ண அதே கேமரா தான். ஸோ ஸ்டெபிலைசேஷன் வந்து இங்கே வச்சுருக்காங்க. அவ்வளோதான், 1080p தான் அது எடுக்கும். டிஃபால்ட்டாகவே அப்படி தான் வந்து போட்டுருக்கு. ஸோ கேமரா சாம்பிள்ஸ் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க இப்போது எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ வீடியோவும் ஓகே தான், வீடியோ சாம்பிளும் பார்ப்போம். 1080p வீடியோ சாம்பிள் 1080p 30 fps ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. 60 fps ஆப்ஷனும் போட்டிருக்கு. ஃபோக்கஸ் டக்குன்னு ஆகுது. ஜூம் ஆப்ஷன் 2x ஸ்விட்ச் இருக்குது. அது தவிர அப் டு 6x வரைக்கும் ஜூம் போக முடியும். ஸ்டெபிலைசேஷன் டிஃபால்ட்டாக ஸ்டெபிலைசேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது ஆனால் இதாக இருக்குது. ஸ்லைட்டாக ஜூம் ஆகிக்குதுன்னு நினைக்கிறேன். அல்ட்ரா வைட் வீடியோ சாம்பிள். ஸோ அல்ட்ரா வைட்லேயும் 1080p வீடியோ எடுக்க முடியும். ஸோ நல்ல வைடாக இருக்குது. ஸோ இதில் என்ன ஸ்டெபிலைசேஷன் அந்த அளவுக்கு இருக்காது, ஆனால் இதில் பார்க்கறதுக்கு குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கு. 0.5x அப்படின்னு போட்டு அல்ட்ரா வைட். ஸோ ஓவராலாக பார்க்க போனால் இப்போ 15000 அப்படின்னு ப்ரைஸ் பண்ணாங்கன்னா 15K வந்து ஒரு நல்ல ஃபோன். ஆல்ரெடி 14000 வந்து G54 சேலில் இருக்குது இன்னும். ஆமாம். ஸோ இது லான்ச் ஆகும்போது சேலில் இருக்குமா அப்படின்னு தெரியாது. ஆனால் இது அதோட கம்மியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து இதோட 8GB 256GB வந்து பாக்ஸ்லேயே 20000 தான் போட்டிருக்கு. ஓ, இது 12/256 8 hours 12/256 20000 தான் போட்டிருக்கு. அப்போ செம்ம அக்ரெசிவாக மார்க்கெட்டை பிரேக் பண்ண போகிறாங்க. ஸோ அதுலேருந்து ஒரு 3000 அந்த மாதிரி கம்மி பண்ணிக்கோங்களேன். அப்போ அதான் 17000 17000 வந்து 12/256. ஸோ அந்த மாதிரி இன்னொரு 3000 வந்து கம்மி பண்ணிக்கோங்க. இதுக்கு பேஸ் வேரியண்ட் வந்து ஒரு 14000 8128 இருக்கும். 8128 வந்து 14000. UFS 2.2 தான் இருக்குது. LPDDR4X RAM இருக்குது. மோட்டோ இது G50 ப்ரோவே UFS 2.2 தானே, அப்புறம் என்ன டபுள் மடங்கு ப்ரைஸ் அது. ஓகே, அதான் G54 வச்சிருக்கவங்களுக்கு வந்து பெரிய காம்படிஷன் இல்லை. ஆனால் மற்றவங்களுக்கு மேபி G32 வச்சிருக்கிறவங்களுக்கு இது ரியல்மி தான் P1 கொடுத்துட்டு நாங்கள் வந்து 15000 AMOLED கொடுக்குறோம். ஆமாடா, அது வேற ஒன்று இருக்குல்ல. ஸோ இப்போ ரியல்மி ஒரு நல்ல கம்பேக் கொடுக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட் என்ன தெரியுமா, ரியல்மியோட கம்பேர் பண்ணும்போது மோட்டோரோலாவோட ப்ராசஸிங்கே பரவாயில்லன்னு தோன்ற அளவுக்கு இருக்குது நிலமை. ரியல்மி அதை ஃபிக்ஸ் பண்ணணும். அவங்க வந்து டிமென்சிட்டி 7050, இவங்க வந்து 7025. ஓ, இவங்களோட அவங்க 25 மார்க் எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சிருக்காங்க. ஆனால் அவங்க UFS 3.1 அந்த மாதிரி இடத்துல ஸ்கோர் பண்ணிடுறாங்கல்ல. டிஸ்பிளே எல்சிடி எவ்வளோ பேருக்கு பிடிக்கும் அதுவும் யோசிக்கணும். ஸோ எல்சிடி நல்ல பேனல் தான், இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரியான விஷயங்கள் வாய்ப்பு இல்லை. ஸோ இது எல்லாமே வந்து ரியல்மி ஸ்கோர் பண்ணுற இடமா இருக்குமோ. இதில் என்னன்னா அல்ட்ரா வைடு இங்கே ஸ்டோர் பண்ணோம். அல்ட்ரா வைட்லேயே மேக்ரோ எடுக்கலாம், இந்த மாதிரி டெப்த் யூஸ் ஆகும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இது குட். ஸோ ஆன் த ஹோல் சொல்ல போனால் அப்போ 54ஓட அது ப்ரைஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அப்படின்ற பட்சத்தில் ஒரு சின்ன மைனர் அப்கிரேட், அவ்வளோதான். ஆமாம், இது அதான் சொல்கிறேன். இப்போ G31 G32லாம் யாராவது யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு நல்ல அப்கிரேட் வச்சா. அவங்களும் ரொம்ப பழைய ஃபோனில் அவங்களுக்கு இது கொஞ்சம் யூஸ் பண்ணால் கூட நான் அப்கிரேட் பண்ண வேணாம், ஃபோன் நல்லா இருந்தால் அப்கிரேட் பண்ண வேணாம் தான் நான் சொல்லுவேன். ஆமாம், அது என்னமோ எல்லாரும் அப்படி தானே சொல்லுவோம். இப்போ ஆனால் அதை வந்து வீட்டில் யாருக்காவது கொடுத்துட்டு அப்கிரேட் ஆகிறதா இருந்தால் இந்த ஃபோனுக்கு போகலாம். நான் ஆல்ரெடி மோட்டோரோலாவில் தான் இருக்கேன் அப்படின்னும் போது. ஆனால் இதில் இன்னொரு ட்விஸ்ட் இருக்குது. அது ஒரு வேளை ஸ்னாப் ட்ராகன் மாடலாக இருந்து இது வந்து டெமென்சிட்டி மாடல்னும் போது நம்ம ரிவ்யூவில் தான் பார்க்கணும். ஸோ யாராவது G54 யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு நெட்வொர்க் ரிசப்ஷன் இதெல்லாம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.
ஏன்னா இதுலேயும் நிறைய பேண்ட்ஸ் சப்போர்ட்லாம் இருக்குது அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ மோஸ்ட்லி அதே மாடல் தான் இருக்கும். எதுவுமே கிளாக் ஸ்பீட் மட்டும் தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. வேறு எதுவுமே வந்து 7020 7025 அந்த அளவுக்கு ஒன்றும் சேஞ்ச் இல்லை. ஸோ பர்ஃபார்மன்ஸு அதே தான் இருக்கும். பேட்டரி லைஃபுக்கு அதே தான் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கும். G54 யூஸ் பண்ணும்போது 6000 mAh பேட்டரி எனக்கு கண்டிப்பாக 2 நாள் தாங்கிச்சு. ஸோ SOTலாம் வந்து 7 மணி நேரம் அந்த மாதிரி வரும். 6.5 மணி நேரம் 7 மணி நேரம். இதுவும் அப்படி தான் இருக்கும். அதுலலாம் இந்த வித்தியாசம்லாம் இருக்க போகிறது இல்லை. ஓகேங்க. ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா மறக்காம கீழே கமெண்ட்டில் கேளுங்க. அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் கேட்டனாலையா G54 யூசர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா இது வரைக்கும் உங்களுக்கு நெட்வொர்க் எப்படி இருக்குது அண்ட் ஓவரால் அந்த ஃபோன் எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்குங்கிறதையும் சொல்லுங்கள். இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பா. வரைக்கும் சிவபரணி See you, Chan. பார்க்கலாம். பாய்.